மாட்டேங்குது. சக்தி அக்கா, கையில சக்தி. எங்கம்மா? எங்க அவ? என்னக்கா ஆச்சு? வரல, நீ அவளை பாக்கல? எங்க இருக்கா அவ? எனக்கு தெரியலம்மா. காலையில நானும் கையிலும் எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் போய் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். கயல் என் கூட வந்ததுக்கு அப்புறம் அவ திரும்ப அங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? அங்க வரல சொன்னாங்க. போக மாட்டேங்குதுக்கா. phone எடுக்கலையா? அம்மா இருங்க அத்தை. அம்மா இருங்க அத்தை, சொல்லுங்க கேளுங்க. தெரியல. ஐயோ, இவ்வளவு நேரம் ஒரு போன் கூட பண்ணலையே. என்னாச்சுன்னே தெரியலையேம்மா. அம்மா, கயலுக்கெல்லாம் எதுவும் ஆகாதுமா. நீங்க தைரியமா இருங்கம்மா. அம்மா, எனக்கு தெரிஞ்சு எழில தேடி போயிருப்பான்னு நினைக்கிறேம்மா. அப்படி மாப்பிள்ளைய தேடி போறவளா இருந்தா கண்டிப்பா போன் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாம்மா. என்கிட்ட சொல்லாமவே எங்கேயுமே போக மாட்டா. அப்படி சொல்லாம போனா நாங்க எல்லாரும் பயப்படுவோம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். எங்க போறதா இருந்தாலும் எவ்வளவு நேரம் ஆகுறதா இருந்தாலும் என்கிட்ட அவ போன் பண்ணி சொல்லிடுவாம்மா. நீ வேற சம்மந்தி வீட்டுக்கு அவ போனான்னு சொன்ன. அதுக்கப்புறம் அவ போன் வேற ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்ன. அதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, எழிலோட அம்மா தாம்மா கயலை பார்த்து பயப்படுவாங்க. கயல் வந்து யாரையும் பார்த்து பயப்பட மாட்டாமா. அம்மா, நீங்க தைரியமா இருங்கம்மா. கயல் வந்துருவாமா. நாங்களாம் தேடிட்டு தானே இருக்கோம். அக்கா, அம்மா சாப்பிட்டாங்களா? இல்ல சக்தி, இன்னும் சாப்பிடல அவங்க. ஐயோ ஷாலினி, அம்மாக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போய். இது போறேன்க்கா. வேணாம் வேணாம் ஷாலினி, எனக்கு எதுவுமே வேணாம். கையில் எங்க இருக்கான்னு தெரியாம எனக்கு சாப்பாடு எல்லாம் இறங்காது. ஐயோ, எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? ஏற்கனவே மாப்பிள்ளைய வேற காணோம். ஒரு பக்கம் மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இன்னொரு பக்கம் அவ வேலையில வேற பிரச்சனையையும் அவ மேல விழுந்த கெட்ட பேரையும் சேர்த்து சமாளிச்சுக்கிட்டு மனசு ஒருத்தலோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமான்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். மா அழாதம்மா. இந்த நேரத்துல அவ நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிருக்கா. எங்க போனா எதுக்கு போனான்னு ஒண்ணுமே தெரியாம ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அத்தை, அத்தை, அண்ணி ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. அவங்கள நினைச்சு பயப்படுறதுக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அண்ணி சமாளிச்சிடுவாங்க. அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுக்காக அவங்கள காணோம் முடிவு பண்ணிடுவீங்களா? அன்பவும் மூர்த்தி மாமாவும் அண்ணிய தேடி போயிருக்காங்கல்ல. நீங்க வேணா பாருங்களேன், அண்ணிய கையோட கூட்டிட்டு தான் வருவாங்க. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஏன் போன் எடுக்கல, எங்க போனேன்னு நீங்களே கேளுங்க அத்தை. அண்ணன் வந்துட்டாங்க. மூர்த்தி, அன்பு, என்னாச்சு? கையில பத்தி ஏதாவது தெரிஞ்சு தடவுல பாத்தீங்களா? எங்கடா இருக்காவ? என்னடா, ஏன் அவ போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளாம்? என்னடா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். கையில அவ வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா. நீங்க பாத்தீங்களா அவள? என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? கையில பாத்தீங்களா இல்லையா சொல்லுங்க. மா, நான் கையில் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டேன். ஆனா அங்க கையில் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்கம்மா. கூட வேலை செய்யற நர்ஸ் கிட்ட கூட விசாரிச்சேன். கையில் இன்னைக்கு வேலைக்கு வரல, ரெஜிஸ்டர்ல கூட பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அன்பு, நீ கையில் வேலை செஞ்ச பழைய ஹாஸ்பிட்டல் போய் பாத்தியா? அங்க போய் விசாரிச்சியா? என்னடா, கையில் எங்க இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா சொல்லுங்கடா. மா, அக்கா அங்கேயும் வரலமா. அங்கேயும் போகலனா வேற எங்கடா போயிருப்பா? ஐயோ, என் பொண்ணு எங்க போனா? அவளுக்கு என்னாச்சுடா? அவ இப்படி எந்த தகவலும் சொல்லாம இருந்ததே இல்லையே. மாமா, அழாதம்மா. கையில் எங்கேயாவது தொலைஞ்சு போறவளா? எங்கேயோ போயிருக்கா, ஆனா எங்க போனான்னு தான் தெரியல. இதுல
போன் வர சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. வந்துருவாமா, காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டால.